மனித வரலாறு எப்படி ஆரம்பித்தது என்று பலர் கேட்கிறார்கள். உலகின் முதல் மனிதர்கள் யார்? அவர்கள் எங்கே வாழ்ந்தார்கள்? பரிசுத்த வேதாகமத்தின்படி உலகின் முதல் மனிதர்கள் ஆதாம் மற்றும் ஏவாள். அவர்கள் வாழ்ந்த இடம் மிகவும் அழகான ஒரு தோட்டம். அந்த தோட்டம் ஏதேன் தோட்டம் என்று அழைக்கப்படுகிறது. அங்கு எல்லா வகையான மரங்களும் கனிகளும் அமைதியும் இருந்தது. மனிதன் தேவனோடு நேரடியாக வாழ்ந்த ஒரு பரிசுத்தமான இடம் அது. ஆனால் ஒரு சம்பவத்திற்கு பிறகு ஆதாமும் ஏவாளும் அந்த தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். அதன் பிறகு அவர்கள் பூமியின் வேறு பகுதிகளில் வாழ ஆரம்பித்தார்கள். அவர்களுக்கு பிறந்த மக்களில் கயீன் மற்றும் ஆபேல் முக்கியமானவர்கள். ஒரு துயரமான சம்பவத்திற்கு பிறகு கயீன் ஏதேன் தோட்டத்தின் கிழக்கு பகுதியில் இருக்கும் நோத் என்ற நிலத்தில் சென்று வாழ்ந்ததாக வேதாகமம் குறிப்பிடுகிறது. அந்த இடம் சரியாக எங்கே இருந்தது என்று இன்று வரை யாராலும் உறுதியாக சொல்ல முடியவில்லை. காலம் செல்ல செல்ல மனிதர்கள் பூமியில் அதிகமாக பெருக ஆரம்பித்தார்கள். அதற்கு பிறகு வேதாகமத்தில் மிகவும் பெரிய ஒரு சம்பவம் வருகிறது. அது உலகம் முழுவதும் ஏற்பட்ட ஒரு பெருவெள்ளம். அந்த காலத்தில் மனிதர்கள் தீய வழிகளில் நடந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதனால் உலகத்தை சுத்திகரிக்க தேவன் ஒரு பெரிய வெள்ளத்தை அனுப்பினார் என்று வேதாகமம் கூறுகிறது. அப்போது தேவன் ஒரு நீதிமான் மனிதனை தேர்ந்தெடுத்தார். அவர் நோவா. நோவாவுக்கு ஒரு பெரிய கப்பலை கட்டும்படி தேவன் கட்டளை கொடுத்தார். அந்த கப்பலில் அவருடைய குடும்பத்தாரும் பல வகையான விலங்குகளும் காப்பாற்றப்பட்டதாக சொல்லப்படுகிறது. பெருவெள்ளம் முடிந்த பிறகு அந்த கப்பல் ஒரு மலையின் மேல் நின்றதாக வேதாகமம் கூறுகிறது. அந்த மலை ஆராராத்து மலை என்று அழைக்கப்படுகிறது. இன்று அந்த மலை மேற்கு ஆசியா பகுதியில் உள்ள ஒரு உயரமான மலையாக இருக்கிறது. பல ஆண்டுகளாக சில ஆராய்ச்சியாளர்கள் அந்த மலையில் பழமையான கப்பலின் சான்றுகளை தேடி வருகின்றனர். ஆனால் அது உறுதியாக நிரூபிக்கப்பட்டதாக இன்னும் சொல்ல முடியவில்லை. வெள்ளத்திற்கு பிறகு மனிதர்கள் மீண்டும் பூமியில் பெருக ஆரம்பித்தார்கள். அப்போது மனிதர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு பெரிய நகரத்தையும் மிகவும் உயரமான ஒரு கோபுரத்தையும் கட்ட ஆரம்பித்தார்கள். அவர்கள் வானத்தை எட்டும் அளவுக்கு அந்த கோபுரத்தை கட்ட நினைத்தார்கள். அந்த கோபுரம் பாபேல் கோபுரம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போது தேவன் மனிதர்களின் மொழிகளை குழப்பிவிட்டார் என்று வேதாகமம் கூறுகிறது. அதன் பிறகு மக்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாமல் உலகம் முழுவதும் சிதறிச் சென்றார்கள். இன்று உலகத்தில் பல மொழிகளும் பல நாடுகளும் இருப்பதற்கான ஒரு காரணமாக இந்த சம்பவத்தை சிலர் பார்க்கிறார்கள். இப்போது ஒரு கேள்வி எழுகிறது. அந்த பாபேல் கோபுரம் இன்னும் இருக்கிறதா? அந்த கோபுரம் முழுமையாக இப்போது இல்லை. ஆனால் சில தொல்லியல் ஆய்வாளர்கள் அந்த சம்பவம் நடந்த இடம் பண்டைய பாபிலோன் நகரத்திற்கு அருகில் இருந்திருக்கலாம் என்று கூறுகிறார்கள். அங்கு பழமையான கோபுரங்களின் இடிபாடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு வேதாகமத்தில் சொல்லப்பட்ட பல சம்பவங்கள் இன்று வரை மனிதர்களை ஆச்சரியப்படுத்திக் கொண்டே இருக்கின்றன. சில விஷயங்களுக்கு வரலாற்று மற்றும் தொல்லியல் சான்றுகள் கிடைத்துள்ளன. சில விஷயங்கள் இன்னும் மர்மமாகவே உள்ளன. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம். இந்த எல்லா கதைகளும் மனிதர்களுக்கு தேவனை நினைவூட்டும் ஒரு செய்தியை தருகின்றன. மனிதன் எவ்வளவு பெரிய அறிவை பெற்றிருந்தாலும் தேவனுடைய ஞானம் அதைவிட பெரியது. அதனால் இந்த கதைகளை வெறும் பழைய கதைகள் என்று மட்டும் பார்க்காமல் தேவனை பற்றி சிந்திக்க வைக்கும் ஒரு செய்தியாக பார்க்கலாம். அந்த தேவனுடைய செயல்கள் மனிதர்களுக்கு எப்போதும் ஒரு ஆச்சரியமாகவே இருக்கும். பைபிள் கதைகளை முழுமையாக தெரியாதவர்கள் என்னுடைய சேனலில் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு முழுக்க வீடியோக்களாக இருக்கிறது. தவறாமல் சென்று எல்லா வீடியோவும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள்.